வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரையும் கணுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் 2022 நடந்த எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வியை எப்படி சால்வ் பண்ணலான்றத பார்க்கலாம். கேள்வி என்னன்னா, ஏ முதல் இ வரை ஒரு வரிசையில் 5 வீடு இருக்கு. ஏ என்பது பியின் வலத்திலும், பியோட வலதுனா ரைட் சைடு, சரிங்களா? வலத்துல ஏ. இங்க வலம் இடம்ன்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா, வலது கால் எடுத்து வச்சு உள்ளவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வீட்டில். வலது கால்னா சோத்து கால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சரிங்களா. வலம்னா சோத்து கால், அதாவது ரைட் சைடு, சரிங்களா? அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஏ பியோட வலத்திலும், இ என்பது சியோட இடத்திலும், அதாவது சியோட இடதுபுறம்னா லெஃப்ட் சைடு, சரிங்களா? இ அதாவது இ சியோட இடதுபுறம், சரிங்களா? கேள்வி நல்லா பாருங்க. இ தான் சியோட இடதுபுறம், மாற்றி போட்டக்கூடாது. அப்படி இருக்கும்போது கேள்வியில் ஒரு தப்பாயிட்டு இருக்கு. என்னன்னா, இ என்பது சியின் இடத்திலும் ஏவின் வலத்திலும் வரும். அது நான் விட்டுட்டு இருக்கேன், ஏவின் வலத்திலும்ன்றதுனால அந்த வார்த்தையை விட்டுட்டு இருக்கேன். இ என்பது சியின் இடத்திலும், சியோட இடத்திலும்னா லெஃப்ட் சைடு, மற்றும் ஏவோட வலத்தில், ஏவோட வலது பக்கம், சரிங்களா? அப்படி இருக்குதுன்னா அடுத்தது பி என்பது டியோட வலதுல, டியோட வலது பக்கம் பி இருக்கு. இப்படி இருக்கிறப்போ எந்த வீடு நடுவில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, இந்த பக்கம் 2 வீடு, இந்த பக்கம் 2 வீடு போச்சுன்னா நடுவில் ஏன்றது இருக்கும். அது ஆப்ஷன் ஏல இருக்கு. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. ஆப்ஷனை குறிக்கும் போது கரெக்டாக குறிங்க. ஏன்றது ஆப்ஷன் பியில் கூட வச்சிருப்பாங்க, சரிங்களா? நம்ம ஏன்றதுனால ஆப்ஷன் ஏவை மாற்றி குறிக்கக்கூடாது. இதில் ஏலே இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஏன்றது சியில் கொடுத்துட்டு ஏங்கிற ஆப்ஷனை சீன் கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம இந்த ஏவை இந்த ஆப்ஷன் ஏன்னு மாற்றி குறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கேள்விகளை கரெக்டாக குறிக்கிறமான்னு பாருங்க. ஏன்றது ஆப்ஷன் ஏல இருக்குது, அதை பார்த்து கரெக்டாக குறிக்கிறமான்னு பாருங்க. இதே ஆப்ஷன் சியில் இருந்துச்சுன்னா ஏன்றது ஆப்ஷன் சியில் இருக்குன்னு நல்லா பார்த்துட்டு அப்புறமா குறிங்க, சரிங்களா? இதுதான் இந்த கேள்விக்கான விடை. இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான வீடியோக்களுக்கு நம்ம கணுகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.